இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இவ்வளோ பேர் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. 12th போர்டு எக்ஸாம் மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ பென்சில் வந்து ஃபர்ஸ்ட் ஐ தேங்க் மை ப்ரொடியூசர் எஸ்பி ராகவேஷ் அண்ட் கால்சர் மூவிஸ் அந்த ஸ்கிரிப்டை கேட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கு. செகண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்டர் ஜிவி பிரகாஷ். பிகாஸ் ஜிவி பிரகாஷ் வந்து என்னோட நல்ல ஃப்ரெண்ட். நான் ஒரு 4-5 வருஷமாக எனக்கு தெரியும். பட் அவர் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டராக தான் நான் அப்ரோச் பண்ணேன். பட் போக 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 இந்த ஸ்கிரிப்ட் டிமாண்ட்ஸ் ஒரு நியூ ஃபேஸ். ஸோ ஒரு நியூ ஃபேஸ் பண்ணுறதுக்கு போல் ஜிவி பிரகாஷே வந்து ஒரு ஸ்கூல் பையமாக தான் இருக்கார். ஏன் அவர் நடிக்கக்கூடாதுன்னு நானும் ப்ரொடியூசரும் பேசுகிறப்போ, அதை அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி போகிறப்போ அவர் அதை ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டாரு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது பண்ணார், அப்புறம் ஒத்துக்கிட்டாரு. ஸோ ஐம் தேங்க்யூ ஜிவி பிரகாஷ் ஆல்சோ. ஸோ நான் ஜிவி சார் கூட வந்து 2-3 ஜிங்கிள்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பொதுவாக அவர் எல்லாரும் கேட்குறீங்க, அவர் எப்படி நீங்கள் நடிகனாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக. மோரர்லெஸ் அவர் வந்து அவர் பூத்தில் பாடுறப்போ நான் அவரை பார்த்துருக்கேன். ஸோ அவர் அதை பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். பட் அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு நடிகன் இருக்கான்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த வே ஹீ சிங்ஸ், இட்ஸ் அவுட் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட் ஹீ சிங்ஸ். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பூத்துக்குள்ளே நடிக்கிறவங்க ஏன் நம்ம பூத்துக்கு வெளியே கொண்டாந்து ஒரு கேமராக்கு முன்னாடி கொண்டாடலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ப்ளஸ் அந்த ஒரு 12th அந்த ஒரு ஏஜ் குரூப், த 17 ரொம்ப க்ரூஷியலான டைம் நம்ம லைஃப்பில். ஸோ அந்த ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப பேருக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா அது ரொம்ப ஒரு மேஜிக் மூமெண்ட் மாதிரி தான் அது லைஃப்பில். ஈவினிங்ஸ் ஒரு 6:30க்குள்ளே அந்த மேஜிக் ப்ளூன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான மொமெண்ட் தான் அந்த லைஃபு. ஸோ ஜிவி பிரகாஷ் இந்த டைமில் பண்ணார்னா அது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் அடுத்த படத்தில் தான் காலேஜ், அப்புறம் அருவா தூக்கிடுவார். ஸோ அதனால இந்த படத்தை வந்து ஜிவி பிரகாஷ் பண்ணதுக்கு ஐ எம் தேங்கிங் ஜிவி பிரகாஷ். அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வரதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் படித்தேன். அதுக்கப்புறம் கௌதம் சார் கிட்ட ரைனஹே திரைதில்மிலேருந்து நீதான் என் பொண்ணு வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய ஃபிலிம்ஸ் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா அவர் தான். வேறு யார்கிட்ட நான் ஒர்க் பண்ணது கிடையாது. அவர் கூட ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒர்க் பண்ண வாய்ப்பு ஆண்டனி சார். நானும் அவரும் காக்க வந்து எப்படி எடிட் பண்ணுவோன்னு அவருக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். பட் அப்புறம் எல்லா படம் வெளியே சொல்ல மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லா படமுமே நான் அவரோட ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும். அவர் ப்ளஸ் ரஜீவன் சாரும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறப்போ இவ்வளோ பெரிய டெக்னீஷியன் எனக்கு வந்து ஆக்சுவலாக அவங்க ஹெல்ப் தான் பண்ணுறாங்க. ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல். அண்ட் கோபி அமர்நாத் பற்றி சொல்லணும். ஏன்னா இந்த படத்துக்கு அவர் தான் கேமரா. ஹீ இஸ் மை கிளாஸ்மேட் ஆல்சோ. பட் ஈவன் தோ இஸ் மை கிளாஸ்மேட், now he is a big cameraman. So Rajivan sir, Anthony, Gopi, GV Prakash Kumar, producer Mr. SP Raghavesh, and Sridivya வந்து இந்த நாங்கள் அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்க்குறப்போ ஐ ஃபெல்ட் இட் தட் ஷி வில் பி பர்ஃபெக்ட்லி ஃபிட் ஃபார் திஸ் கேரக்டர். We approached her and narrated the story and she accepted it. And I'm really thankful that she's going to do this role. And still Sheshan Appada, I felt it that I didn't made a wrong decision because she absolutely looks like a school girl. And even GV looks like a school boy. So he's a married school boy. So அதனால வந்து செகண்ட் திங் வந்து இந்த படத்தோட டைட்டில் பென்சில். பென்சில் இஸ் வெரி யூனிக்னு சொல்ல முடியாது. நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம பக்கத்துலேயே இருக்கும், நம்ம கவனிக்கவே மாட்டோம். நம்மளோட ரைட்டிங் டேபிள்லேயும் ஒரு பென்சில் இருக்கும், அதையும் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ஸோ பென்சில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டூல் டு ஸ்டார்ட் ரைட்டிங் இட். ஸோ அது வந்து ஆஸ் ராகவேஷ் செட் தட் அது பென்சில் எழுதினா மட்டும் தான் அழிச்சு திருப்பி எழுத முடியும். வேறு எதில் எழுதினாலும் அழிச்சு எழுத முடியாது. ஸோ இந்த 12th அப்படிங்கிற ஒரு க்ரூஷியலான லைஃப் ஸ்டைலில் க்ரூஷியலான டைமில் நடக்கிற ஒரு கதை தான் இது. அது ஆப்வியஸ்லி ஒரு ஸ்கூலில் நடக்குது. ப்ளஸ் அதில் இருக்க நிறைய இமோஷன்ஸ் அதில் ட்ராவல் பண்ணுறோம். அந்த ஏஜ் குரூப்பில் இருக்க நிறைய இமோஷன்ஸ் அதில் வருது. ஃபன், லவ், ரொமான்ஸ், அது த்ரில்லர் எல்லாமே இருக்குது. எல்லாம் கலந்துருக்கிற ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு ட்ரெண்டியான யூத்ஃபுல்லான ஃபிலிம் தான் பென்சில் வித் சூப்பர் மியூசிக் பை ஜிவி பிரகாஷ் அண்ட் சூப்பர் ஆக்டிங் வில் பி பை ஜிவி பிரகாஷ் நான் சொல்ல முடியும். அது நீங்கள் பார்த்து தான் டிசைட் பண்ணணும். ஸோ என்னை பற்றி சொல்கிறதுக்கு இவ்வளோ தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங் ஹியர்.